சென்னை சென்ட்ரலேருந்து திருத்தணிக்கு எப்படி போகிறது தான் இந்த விளாக். மார்னிங் 6 o'clock பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் இருந்து நமக்கு டைரக்ட் திருத்தணிக்கு ட்ரெயின் இருக்குது. ஸோ சென்னை 1 hour டிக்கெட் புக் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி ஒரு 6 o'clockனா ஷார்ப்பாக எடுத்துடுறாங்க. முன்னாடியே வந்தீங்கன்னா, அதுவும் முன்னாடி வந்தீங்கன்னா ஃப்ரீயாக கண்டு போகலாம். பார்த்தீங்கன்னா பிளேஸும் வீக் டேஸில் ஃப்ரீயாக இருக்குது. வீக்கெண்டில் எப்படி இருக்குன்னு தெரியல ஆக்சுவலாக. இங்கே வந்தோம்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்தோம்னா போயிட்டு வர 20 தான். கோயிலோட பஸ் ஏறிட்டு 20 rupees கொடுத்து டிக்கெட் எடுப்போம். கிளைமேட் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் இல்லை, ரொம்பவே வெயிலாக தான் இருக்குது. மற்றபடி இங்கெல்லாம் வந்தீங்கன்னா கோயிலில் முருகர் தானே, ஸோ மேரேஜ்லாம் கூட பண்ணிக்கிறாரு. ஃப்ரீயாக மேரேஜ் பண்ணிக்கலாம் நீங்கள், அந்த ஆப்ஷன் இருக்கு. சோறு போடுவாரா பண்ணி வச்சுட்டு டெய்லி. அந்த மாதிரி நமக்கும் சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் பிடிச்சி கொடுத்தாருன்னா நல்லாயிருக்கும். இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், பார்த்து வச்சாதான் நல்லா இருக்கும். நான் அவரே பின்னாடி ஹெல்ப் பண்ணுவார். பின்னாடி பண்ணுவார். அவருக்கு 2 நம்ம வாழ்க்கையில ஃபோக்கஸ் பண்ணானா அவர் நம்ம வாழ்க்கையில ஃபோக்கஸ் பண்ணுவார். ஒரு மாதிரி நமக்கு நல்லா தான் இருக்கும். ஃபைனலி வந்தாச்சு. நிறைய வெட்டிங் ஷூட்லாம் வந்துகிட்டு இருக்கு. ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான் இது. வரும்போது நீங்கள் இந்த கொழுக்கட்டையை வாங்கி சுட சுட சாப்பிட்லாம். எத்தனை 4 பீஸ் கொடுக்குறாங்க ஆக்சுவலாக. இது வந்து நெய் பிஸ்கட்டு. 20 ரூபாய்க்கு 4. நெய் மட்டும் தான் இருக்காது, பிஸ்கெட் இருக்கும். மற்றபடி அன்ஹெல்தியாக சாப்பிட்றது இது மாதிரி சாப்பிடுவான் பெட்டர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாயே இல்லை, உண்மையாகவே நான் vlog தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவன் வந்து நமக்கு இருந்து நம்ம ஆக்ஷன் கேமரா வாங்கிட்டு போய் vlog பண்ண கேட்டுட்டு இருக்காங்க பாருங்க. What's up guys, it is your boy monkeying around. Welcome back to my daily travel vlog. Smash that subscribe button for more crazy temple adventures. உண்மையாகவே கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நான் இது மாதிரி ஸ்பிரிச்சுவலான பிளேசஸ் போகும்போது ஒரு மாதிரி மனசு நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்பயாச்சும் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குன்னா பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு கோயில், அது வசதியாக இருக்கலாம், சர்ச்சாக இருக்கலாம், ஏதோ ஒரு கோயிலாக இருக்குது, அங்கே போயிடுங்க. போயிட்டு இப்படி தான் வழிபடணும் இல்லை, பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு ஏதாச்சும் ஒரு மந்திரத்தையோ இல்லை ஏதாச்சும் ஒன்றத்தை சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். Profit. How is it? How is it? 50 rupees. Guys, how is it னா என்ன மீனிங் சொல்லுங்க. இவங்க 50 rupeesன்றாங்க. இல்லை எனக்கு இங்கிலீஷ் தெரியலையா, இல்லை புரியல எனக்கு. நீ சொல்லு ப்ரோ. How is it னா என்னது? How is it? நான் சாப்பிட்றேன். இல்லை இவங்கெல்லாம் தெளிவாக தான் இருக்காங்க, எனக்கு தான் தெரியல. ₹30 தான் டிக்கெட்டு.
அப்புறம் ஒரு ஜூஸ் வந்து 6 ருபீஸ். அப்படி இப்படி மிச்சம் பண்ணி ஒரு 400 சில்லற ரூபா 500 எடுத்துகிட்டு வந்து சும்மா தாரம் வாத்துட்டாங்க. இங்கே பாருங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹாப்பி டு ஃபைனலி ஃபைன் சொல்லலாம்.